சிறுபிள்ளையில இருந்தே மாடு வளர்த்தாள். சிறுபிள்ளையில இருந்து 500 மாடு வளர்த்தாள். ஏன் அப்ப 500? அப்ப பெரிய பண்ணையாரால இருந்திருப்பீங்க. இல்ல ஆள் தோரணே சும்மா விஜயகுமார் மாதிரி இருக்கீல. இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி முடிஞ்சது? 2-3 கண்ணுக்குட்டி தான் பிடிக்குன்னு பார்த்தேன். சரி. மாடா பிடிக்குன்னு பார்த்தா துட்டு கொஞ்சம் வாய்ப்பு இல்ல. அதனால 2 கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வரேன். சரி, நீங்க பிடித்த கண்ணுக்குட்டியை பத்தி சொல்லுங்க. மூணு விதமான கண்ணுக்குட்டி. ஏன்னா முகத்தை காட்டுங்க, எங்க வாங்க. மூணு விதமான கண்ணுக்குட்டியா இருக்கு. ஆமா. என்ன எப்படி பிடிச்சீங்க? எப்படி? சும்மா வீட்டுக்கு தான், நாளை காலத்துக்கு உதவும் இல்ல சிலர் வந்து நாட்டு கண்ணுக்குட்டியா பிடிக்கணும்பாங்க. ஆமா. சிலர் வந்து இருபுறவியா பிடிக்கணும்பாங்க. ஆமா. சிலர் வந்து ஜெர்சி ஹெச்எப் அந்த மாதிரி பிடிக்கணும்பாங்க. இது நாளை காலத்துக்கு வீட்டுக்கு எனக்கு அது பாலுக்கு உதவும். பாலுக்கு உதவும். ஆமா, பால் மாட்டுக்கு. இது விலை சொல்லுங்க, இவனை சொல்லுங்க. விலையா? விலையை எனக்கு சொல்லுதியா? எல்லாம் சேர்ந்து 20,000 ரூபாய். எல்லாம் சேர்ந்து மூணும் சேர்ந்து 20,000. ஆமா. பால் மாடு இப்ப வாங்கினா உடனே போய் பாலை கறக்கலாம். ஆமா, கிடைக்கும். கண்ணுக்குட்டின்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆமா. அதுல என்ன ஐடியா உங்களுக்கு? இது பால் மாடு 30,000 ரூபாய் 40,000 ரூபாங்க பிள்ளை. 40,000 ரூபாங்க பிள்ளை. சரி. இது 2 வருஷம் போனாலும் மாடாயிட்டு போகுது. நம்ம பராமரிக்கணும். ஆமா, பராமரிக்கணும். ஏன் மாடு வளர்ப்புல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம்? சிறுபிள்ளையில இருந்தே மாடு வளர்த்தாள். சிறுபிள்ளையில இருந்து 500 மாடு வளர்த்தாள். ஏன் அப்ப 500? அப்ப பெரிய பண்ணையாரால இருந்திருப்பீங்க. மாடு 10-100 ஆடு, அப்படி 10-100 கோழி. அப்பா அப்படி எல்லாம் செழுமையா இருந்த இடம் தான். ஆமா, மோர்பால் நல்லா செழிப்பா சாப்பிடுற ஆளு. ஆமா, பார்த்தாலே தெரியுது. சூப்பர். ஆமா, அற்புதம். அதனால வீட்டுக்கு கிடக்கட்டும், 2 கண்ணுக்குட்டி கிடக்கட்டும் பிடிச்சிட்டு போறேன். அந்த மாடு வளர்த்தாலும் வீட்டுல மாடு இல்லாம ஆடு இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆமா.